எல்லோருக்கும் ஹாய். வர ஜூலை 12 முகேஷ் அம்பானியோட மகன் அனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்சன்ட்டுக்கும் மும்பையில் வெட்டிங் படு விமர்சனமாக கோலாகலமாக நடக்க போகுது. இந்த வெட்டிங் ஃபங்க்ஷன் இதுவரை நடந்த இந்தியாவிலேயே ரொம்ப காஸ்ட்லியான வெட்டிங் ஃபங்க்ஷன் எல்லாம் பீட் பண்ணிரும்னு உலக வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு அந்த ஃபங்க்ஷனில் பாடுறதுக்கு இதுவரையே பல கோடிகள் செதற விட்டுருக்காங்க அம்பானி ஃபேமிலிஸ். பட் இதெல்லாம் தாண்டி ஜூலை 12 வெட்டிங் முன்னாடி நடந்த காஸ்ட்லியான வெட்டிங்கெல்லாம் ஓரங்கட்ட போகுதுன்னு நம்பலாம். இப்படி இந்தியாவில் நடந்த ரொம்ப காஸ்ட்லியான வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸை பற்றி ரிமைண்ட் பண்ணிடுவோம். நம்பர் 1, ஈஷா அம்பானி. முகேஷ் அம்பானியோட மகள் தான் ஈஷா அம்பானி. இவரோட வெட்டிங் 2018 ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வெட்டிங் செலிப்ரேஷன்லாம் நடந்திருக்கு. நிறைய பிரபலங்கள்லாம் கலந்துருக்காங்க. இந்த வெட்டிங் ஃபங்க்ஷனில் செலவு செஞ்சது 700 கோடியாம். நம்பர் 2, சகாரா ஃபேமிலி ஃபங்க்ஷன். சகாரான்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது இந்தியன் டீம் தான். இந்தியன் டீமோட ஸ்பான்சராக ரொம்ப வருஷம் இருந்திருக்காங்க சகாரா. இந்த சகாரா குடும்பத்தோட முன்னாள் தலைவரான சுப்ரதா ராயின் மகன்களோட வெட்டிங் ஃபங்க்ஷன் 2004 நடந்துச்சு. இந்த ஃபங்க்ஷனில் 11,000 விருந்தினர்கள் கலந்து கொண்டாங்க. நிறைய பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த வெட்டிங் ஃபங்க்ஷனில் செலவு செஞ்சது 554 கோடியாம். நம்பர் 3, ரெட்டி ஃபேமிலி ஃபங்க்ஷன். முன்னாள் பாப்புலர் பொலிட்டீஷியன் கலி ஜனார்தன ரெட்டியோட மகள் திருமணம் 2016 ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு. 5 நாள் பெங்களூர் பேலஸில் வெட்டிங் செலிப்ரேஷன்லாம் நடந்துச்சு. இந்த வெட்டிங் ஃபங்க்ஷனில் செலவு செஞ்சது 500 கோடி. நம்பர் 4, மிட்டல் ஃபேமிலி ஃபங்க்ஷன். பிரமோத் மிட்டலோட மகள் வெட்டிங் 2013 ரொம்ப ஆடம்பரமாக பிரம்மாண்டமாக நடந்துச்சு. இந்த ஃபங்க்ஷனில் 60 கிலோ கேக் ஒன்று கட் பண்ணியிருக்காங்க. என்ன ஆச்சரியம்னா இந்த வெட்டிங் ஃபங்க்ஷனோட ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ஹெலிகாப்டரை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனோட செலவு 500 கோடி. நம்பர் 5, லட்சுமி மிட்டல். லட்சுமி மிட்டலோட மகளோட வெட்டிங் பாரிஸில் ரொம்ப கிராண்டாக நடந்துச்சு. நிறைய பாலிவுட் பிரபலங்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனில் செலவு செஞ்சது 240 கோடி. நம்பர் 6, ஸ்டாலியன் ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஸ்டாலியன் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டரோட மகளோட வெட்டிங் 2017 நடந்துச்சு. இந்த ஃபங்க்ஷனில் 210 கோடி செலவு செஞ்சுருக்காங்க. நம்பர் 7, விராட் கோலி அனுஷ்கா சர்மா. நம்ம இந்தியன் டீமோட கிங்னு சொல்கிற விராட் கோலிக்கும் பாலிவுட் ஆக்ட்ரஸ் அனுஷ்கா சர்மாவுக்கும் 2017 இத்தாலியில் வெட்டிங் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த வெட்டிங் முடிஞ்ச உடனே மும்பையில் ரிசப்ஷன் வச்சாங்க. இந்த ஃபங்க்ஷனில் செலவு செஞ்சது 100 கோடி. நம்பர் 8, சனா கான். ஆக்ட்ரஸ் சனா கானோட வெட்டிங் பிரபல சொகுசு கப்பலில் நடந்துச்சு. இந்த ஃபங்க்ஷனில் செலவு செஞ்சது 100 கோடி. நம்பர் 9, ரன்வீர் சிங் தீபிகா படுகோனே. பாலிவுட் ஆக்டர் ரன்வீர் சிங்க்கும் தீபிகா படுகோனுக்கும் 2018 இத்தாலியில் வெட்டிங் ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. இவங்க செலவு பண்ணது 77 கோடி. நம்பர் 10, அம்பானியோட மூத்த மகன். முகேஷ் அம்பானியோட மூத்த மகன் ஆகாஷ் அம்பானியோட வெட்டிங் 2019 ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டரில் வெட்டிங் ஃபங்க்ஷன் சிறப்பாக நடந்துச்சு. ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் எவ்வளோ கோடிகள் செலவாச்சுன்னு அம்பானி ஃபேமிலிஸ் இதுவரை அறிவிக்கப்படலை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேர்ல்டே அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற முகேஷ் அம்பானியோட இளைய மகனோட வெட்டிங் ஃபங்க்ஷன் ஜூலை 12 நடக்க போகுது. கண்டிப்பாக இந்த வெட்டிங் ஃபங்க்ஷன் மற்ற எல்லா வெட்டிங் ஃபங்க்ஷனையும் அடித்து பறக்க விட்டுரும், ரெக்கார்ட்ஸை படைக்கும். லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற ஈஷா அம்பானியோட ரெக்கார்டை அவங்களே தகர்த்தெறிய போகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை கோடிகள் செதற விட போகிறாங்கன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட மேரேஜ் நடந்தால் கிராண்டாக தான் நடக்கும்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.